கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. எபேசியர் 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை, வாக்குத்தத்தம். அது ஒரு நமக்கு எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் ரொம்ப பிடிக்கும்ல. அப்போது இங்கே எபேசியரில் பவுல் சொல்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்குது. என்ன வாக்குத்தத்தம்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும், ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும்னு சொல்கிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அது என்னது? அந்த 2, 3 மீண்டும் 2வது வசனத்தில், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. முதலாம் கற்பனை, வாக்குத்தத்தத்திலே முதல் வாக்குத்தத்தமும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு பின்பாக நமக்கு தெய்வமே அப்பா அம்மா தான். ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சிலர் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறாக எடுக்கிறாங்க. ஏன் என்ன பெற்ற, ஏன் வளர்த்த? அப்படி கிடையவே கிடையாது. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம வளர்த்துருக்கலாம், நம்மை கொன்று இருக்கலாம். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு கைகாலை உடைச்சி போட்டிருக்கலாம் சின்ன வயசுல. யாரு கேட்க முடியும்? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா வயத்திலே கதையை முடிச்சிருக்கலாம். எத்தனை முடிஞ்சது. அப்போ நம்மை பாதுகாத்து, நம்மை வயத்தில் இருக்கும்போதே பாதுகாத்து, வெளியே வந்தவரை பாதுகாத்து, அரவணைத்து, நம்மை ஆளாக்கி, ஆணோ பெண்ணோ ஒரு ஸ்டேஜுக்கு நம்மை கொண்டு விடுவதற்கு இந்த பூமியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மகிமையான பாத்திரங்கள் தான் தாயும் தகப்பனும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை பல நிலைகளில் பலர் அசட்டை பண்ணுகிறார்கள். பல நிலைகளில் அசட்டை பண்ணுகிறார்கள். சிறு வயதிலேயே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத சுபாவம் அநேக பிள்ளைகளுக்குள்ளாக, ஆண் பெண் பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்கிறது. சிறு வயதிலிருந்து, புத்தி வந்ததிலிருந்தே அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன், எதை சொன்னாலும் ஆப்போசிட்டாய் செய்கிறது. அது ஒரு கிரியை, அது ஒரு ஸ்பிரிட். இதை சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னா போட மாட்டேன், இந்த படிப்பை படின்னா படிக்க மாட்டேன், இவன் கூட சேரக்கூடாதுன்னா சேருவேன். ஒரு ஆப்போசிட், எதிர்வினை ஆற்றுகிற ஒரு கேரக்டர். இதே கேரக்டர் தொடர்ந்து போய் 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 சுயமாக, தன்னிச்சையாக, அப்புறம் நண்பர்கள் சொல்வதை கேட்டு, சில காரியத்தை சில மீடியாக்களிலே பார்த்து அதே மாதிரி வாழ்க்கையை அமைத்து பெற்றோர்களை ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே தள்ளிவிடுகிறோம். திருமணத்துக்கு பிறகு தள்ளிவிடுவது வேறு, ஆணோ பெண்ணோ. திருமண வாழ்க்கைக்கு முன்னாலேயே தாய் தகப்பனை மன உளைச்சல் உண்டாக்கி தன்னுடைய காரியங்களை சாதித்த அநேகர் இருக்கிறாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி, மன உளைச்சலை உண்டாக்கி, அவங்கள மிரட்டி, அவங்கள வீட்டில் நிம்மதியாக தூங்க விடாமல் செய்தவங்க நிறைய உண்டு. அப்போ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினாதான் நன்மை. அது ஒரு வாக்குத்தத்தம். ஆயுஸ் நாள் உனக்கு என்ன செய்கிறதாம்? உன்னுடைய அப்புறம் வாழ்நாள் நீடித்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றார். அப்ப கடந்த காலங்களில் எத்தனையோ பேர் தாய் தகப்பனை வெறுத்துட்டாங்க, விட்டுட்டாங்க. நான் ஒரு நாள் பைபிளை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த லூக்கா 11 அதிகாரத்தில் அந்த தோட்டத்தில் நின்ற ஒரு செடியுடைய அந்த கனியை தேடி தோட்டத்துக்காரர் வந்த அந்த சம்பவத்தை தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் வராரு, தோட்டத்தின் உரிமையாளர். அப்பான்னு சொல்ல, அது ஒரு தகப்பன் தோட்டத்தை பார்க்க வரார். அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவன் இருக்கிறான். ஆனால்
அந்த மரத்தை பார்க்குறாரு. மரம் பிள்ளை, கனியை பார்த்தா கனி இல்லை. வேதனையோடு அதை வெட்டி போட சொல்கிறார். அப்போ ஆவியானவர் பேசுகிறாரு, ஒரு தோட்டத்தை போல, தோட்டத்தில் வைத்த ஒரு நல்ல கனி கொடுக்குன்னு கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி வேலைக்கு ஆள் வச்சு எல்லாம் செய்த ஒரு மரத்தை போல அதை பராமரித்து கனி வருன்னு எதிர்பார்த்தா அந்த முதலீடு பண்ணின அந்த முதலாளிக்கு, அந்த தகப்பனுக்கு ஒன்றும் இல்லைன்னா எவ்வளோ வேதனை இருக்கும். இப்போ உங்களை ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஒரு படிப்புக்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ. அந்த ஸ்பான்சர் பண்ணுற ஆளுக்கு நீங்கள் பிரயோஜனம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் உங்களை வெளிநாட்டுக்கு ஒரு 10-15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஆஸ்திரேலியாவோ கனடாவுக்கோ ஒரு விசாவில் உங்களை படிக்கவோ, ஒரு ஃபேமிலிக்குள்ளோன்னு வச்சுருங்களேன், உங்களை கஷ்டப்படுறதை பார்த்து உங்கள் மாமாவோ சித்தப்பாவோ சித்தியோ ஒரு ஸ்பான்சர் பண்ணி இத்தனை வருஷத்தில் இவ்வளோ செலவாகும், நாங்கள் அதை பொறுப்பெடுக்கணும், நீ படித்து நல்லா வந்துரு, ஒரு நன்மை செய்யணும் உங்களை அனுப்பும்போது நீங்கள் படித்து அந்த படிக்க வச்ச ஆளையை எதிர்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ஒரு தம்பி என்கிட்ட வந்து கேட்டான், என் வீடு வேலை நடந்துட்டு இருக்குது, எனக்கு அதை கொஞ்சம் உள்ள நான் ஏதாவது கொஞ்சம் பூசினேன்னா, அப்போ ஒரு 10 வருஷம் முன்னால் நான் உள்ள குடியேறிடுவேன், ஒரு 50,000 எனக்கு கிடச்சி அந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவன் கூலி வேலை செய்வான், சுமக்க போவான். படிப்பு அறிவு ரொம்ப கிடையாது, படிக்க போகலை, தேங்காய் சுமக்கிறது மண் சுமக்கிற வேலைக்கு போவான். சரி என்று நான் ஒரு சிறு தொகையை யோசித்து இன்றைக்கு ஒரு அவசரமான ஊழியத்தை வைத்திருந்ததை எடுத்து ஒரு ஆண்டுடைய நடத்தின் மேல் கொடுத்தேன். சரி, அது முடித்தான். அன்றைக்கு அந்த தொகை இருந்தாலே அந்த வீட்டு வேலையை அவன் முடிக்கலாம், சின்ன ஒரு வீடு தான். அப்புறம் ஒரு நாள் வந்தான், ஐயா இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, கரண்ட் மட்டும் எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா உடனே முடித்து பிரதிஷ்டை பண்ணிடலான்னு சொன்னான். சரி என்று சொல்லி, சரி யோசிப்போம், நீ 2 நாள் தாண்டி வான்னு சொல்லி, அப்போ ஒன்றும் இல்லை, கையில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரை யாரிடத்திலிருந்தாவது நீங்கள் கொடுக்குற காசு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இதை அவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி போராடி ஜெபித்து 2 நாள் தாண்டி அந்த கரண்ட்டுக்கு மீட்ரு கட்ட வேண்டியது, அந்த ஒரு மெயின் ஒயர் வாங்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்து இவனெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் அவன் ஆளையை பார்க்க முடியலை. சரி, நான் அதுக்கும் மனசில் நினைக்கல. ஒரு வீடு, ஒரு கல்யாணத்துக்கு நான் போக இருந்துச்சு, அங்கே சாப்பிட வேண்டிய நிலை வந்துச்சு. இவன் சாப்பாடு வைக்கிறான் பாருங்க, என் முகத்திலே பார்க்கல, என் முகத்திலேயே பார்க்கல. எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. மனசு கஷ்டம். அவன் பணம் திருப்பி தர எதிர்பார்க்கல, அப்படி கொடுக்கவும் செய்யலை. நான் சில பொதுவாகவே ஏழைகளுக்கு திக்கற்றவங்களுக்கு கொடுத்தா அதை எதிர்பார்க்க மாட்டேன், திருப்பி வரும். அந்த கணக்கில் வச்சாதான் மைண்டுக்குள்ளே ஏறும், அது கத்தர் செய்ய வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துடுவேன். அப்போ அது என் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படின்னா தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், நம்மை படைத்த தெய்வத்தை எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போது தன்னுடைய தாய் தகப்பன் ஏதோ ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தை பராமரிக்கணும்னா அதுக்கு உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, தண்ணி, அதுக்கு வேலைக்காரன், அந்த மரம் வளர்ந்து வருவதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு தென்னை வச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது. ஒரு வாழை நட்டிங்கன்னா அவங்க அந்த வாழை செடி வாழை பயிர் வைக்கும்போது ஒரு 100 வாழை வச்சாங்கன்னா சொந்த விளைய வேற ஒரு இடத்துலேருந்து அதுக்கு லீஸுக்கு எடுத்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு உண்டு. ஒரு மரத்துக்கு இத்தனை ரூபா லீஸ் ஆகுது, இவ்வளோ உரம் போடுறோம், அப்போ ஒரு வாழைக்கு 50 ரூபா 100 ரூபா ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, இத்தனை ரூபான்னு. அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நஷ்டம் வராது, இல்லைன்னா அவங்க லாஸ் ஆவாங்க. இப்போ நம்ம பெற்று வளர்த்தவங்களுக்கு என்ன லாபம்? நம்மளை உருவாக்கி இந்த பூமியிலே வைச்சவங்களுக்கு என்ன லாபம்? கடந்த காலங்களில் நம்ம எவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு அறியாமல் எவ்வளோ தவறு பண்ணி இருக்கிறோம். வேலை கிடைச்ச பிறகு 100 ரூபா நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்பா அம்மாவுக்கு. மாதம் அவங்க ஒரு 100 ரூபா தாமன் ஆசையாக இருப்பாங்க, அதில் ஒரு 500 ரூபா கொடு மாதம் நாங்கள் அரிசியை தான் வாங்கிடுவோம். அதையும் யோசிப்பாங்க. சில பிள்ளைங்க கொடுப்பாங்க, சில பிள்ளைங்க கொடுத்தாலும் மருமக்கள் கொடுக்க விட மாட்டாங்க. அவளுக்கு கொடுக்கணுமா? எவ்வளோ வலி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அது எவ்வளோ அந்த மனம் கஷ்டப்படும்போது எவ்வளோ சாபம் வரும். ஈஸியாக பண்ணுறது. சில வீடுகள்லாம் பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க தெரியுமா? பிச்சை எடுத்த மாதிரி வளர்ப்பாங்க, பிச்சை எடுத்த மாதிரி வளர்ப்பாங்க. பிச்சை எடுத்தது மாதிரி தான், சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ நிறைய குடும்பத்தில் இந்த சாபம் கிடக்குது, பெற்றோர்களை கனம் பண்ணாத சாபம் கிடக்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு காலம் சில வேளை உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், பண உதவியை போல. இப்போ உங்களுக்கு வளர்ந்து இருக்கலாம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பெற்றோர்களுக்கு.
அதே போல் நீங்கள் ஏதாவது திருமண விஷயத்தில் அப்பா அம்மா மீறி இதை தான் பண்ணுன்னு சொன்னால் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அது நான் அவங்க விருப்பம், ஏன் விருப்பம் அப்படின்னா அது கிடையாது. நம்ம விருப்பம் எல்லாம் கிடையாது. 1000-1 பெற்றோர்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. நான் தான் இப்போ உள்ள கொண்டு வரல. நல்ல பெற்றோர்கள், உங்களை நல்ல பராமரித்து நடத்த பெற்றோர்கள், ஆலோசனை கொடுத்த பெற்றோர்கள் உண்டு. எல்லாரும் மோசமானவங்க கிடையாது. எல்லா வாத்தியாரும் மோசம் கிடையாது. எல்லா பாஸ்டரும் மோசம் கிடையாது. ஏதோ 100-ல் 1 1000-ல் 1 2 பேரும் சேர்ந்து பிடிப்பான், தண்ணி அடிப்பான், மோசமாக இருப்பான். எல்லாரும் மோசமானவங்க கிடையாது. அந்த லிஸ்ட் எல்லாரையும் கொண்டு வரக்கூடாது. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு, அதனால் நாங்கள் கடந்த காலங்களில் என்னுடைய தாய் தகப்பை நான் கனம் பண்ணாமல் போயிட்டேன். என் புருஷனுடைய தாய் தகப்பனை கனம் பண்ண நான் விடலை, தடுத்தேன். அவங்கள போய் பார்த்து பாரு, அவங்களுக்கு எதாவது கொடுத்து பாரு. அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஆனால் நீங்கள் போக விடலை. அந்த சாபம் அது பயங்கரமாக கிரியேசி நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லா ஃபேமிலியும் ப்ராப்ளம் உண்டு. ஆண்டவருக்கு நம்ம இருக்கும்போது அந்த பிரச்சனை ஒரு காலம் சால்வ் பண்ணுறாரு. எதிர்த்த கூட்டத்தில் மட்டும் கொண்டு வரும். உங்கள் அம்மா அப்பாவோட சில காலத்தில் எதிர்த்து இருக்கலாம். நீங்கள் கல்யாணம் பண்ணி பிறகு ஃபேமிலி லைஃப் வரும்போது சில நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்காத சில காரியங்கள் திடீர்னு நீங்கள் மாற்றம் வரும்போது அவங்களுக்கு சிலருக்கு மண்டை லூஸ் ஆயிரும். அப்படிப்பட்ட ஆட்களும் உண்டு. அப்புறம் கொஞ்சம் நாள்ல சரியாகும். நீங்கள் பொறுமையாக போகும்போது அவங்கள கொண்டு வந்து கிளியர் பண்ணுவார். அப்போ அதை புரிஞ்சுக்கிடணும். உடனே அன்னைக்குள்ள பிடிச்சி கடைசிவரை சாதிக்கப்படாது. பெற்றோர்கள் இல்லை, பெற்றோர்கள் நம்மளை அரவணைச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க இல்லை, புருஷனை உருவாக்குறவங்க இல்லை. ஏன்னா நம்மளை மிதிச்சவங்களை கத்த தண்டிச்சு எடுத்து உடைச்சி வேற ஒரு பக்கமாக நின்று இருப்பாங்க. வேற ஆளுக்கு சப்போர்ட்டில் நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி இருப்பாங்க. ஒரு நாள் கத்தர் புரிய வச்சு புரிஞ்சு மருமகளை மோனே நீ தான் ஒன்று காலம் திறந்து கிடக்குதா இல்லையா? அது கத்தர் கொண்டு வர்றது. அப்போ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே முழங்கால் படியிட்டு எங்கள் குடும்பத்தில் இந்த தாய் தகப்பனை கனம் பண்ணாததுனால நாங்கள் வாலிப நாட்கள்னே வருவோம். அன்றைக்கு நாங்கள் எதிர்த்து பேசி பிரச்சனை பண்ணி பணத்துக்காக சண்டை போட்டு நாங்கள் படிக்கிற காலத்தில் பணத்தை ஏமாற்றி அல்லது திருமண விஷயத்தில் அல்லது திருமணம் முடிஞ்சிச்சு நாங்கள் நல்ல வேலை வாய்ப்பு உண்டு கல்யாணம் பண்ண மனைவியுடைய கட்டுப்பாடுனால சில வார்த்தையினால் என் அம்மா அப்பாவுக்கு நான் செய்யாமல் போய் ஆண்டவரே அதனால் எங்களுக்கு ஒரு சாபம், ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், சமாதானம் இல்லைன்னா இன்னைக்கு அழுந்து எங்களுக்கு விடுதலை தாருங்க. இனி நாங்களும் எங்களுக்கு அதாவது நாங்கள் அப்படி நடக்காமல் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகள் நாங்கள் எதிர்பார்க்குறோமே எங்கள்கிட்ட அன்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதே போல் அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்க. என்னுடைய புருஷனுடைய அம்மா அப்பா அப்படி தானே எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன் அதில் குறுக்க நிற்கணும்? என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய ஒரு ஆணவம், என்னுடைய ஒரு அகங்காரம், என்னுடைய ஒரு பிடிவாதம், நான் சில சின்ன விஷயத்தை மறக்காமல் நான் செய்ததா மன்னிங்கப்பா. இந்த உலகம் முழுவதும் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான குடும்பங்கள் சாபத்தின் பிடியில கிடக்குது. தகப்பன் தாய்க்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்காம, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்காம, ஒரு மருத்துவ செலவுக்கு பொறுப்பெடுக்காம, அவங்கள போய் விசாரிக்காம, அவங்கள விட்டு தூரம் எங்கேயாவது போய் வீடு கட்டி எங்கேயாவது இருந்து கொண்டு அவங்க செத்தாலும் நாங்கள் பார்க்க வரமாட்டேன்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலையில நிறைய குடும்பங்கள் சாபத்தின் பிடியில இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. ஒரு விஷயம் வலதுகரத்தை உயர்த்தி, ஏசப்பா எங்களை மன்னிச்சு மன இறங்குங்கன்னு சொல்லுங்க. எங்கள் தாய் தகப்பனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போயிருந்தேன்னா எங்களை மன்னிச்சு மன இறங்கி எங்களை ஆசீர்வதிச்சிருங்கன்னு கேளுங்க. அந்த சாவை எங்களை தொடர வேண்டாம். எங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேளுங்க. மன்னிங்க ஏசப்பா, மன்னிச்சிருங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பா நன்றி செலுத்துங்க. அநேக குடும்பத்தில் ஆண்டவர் மன்னிப்பு தந்திருக்கிறார். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அவர் மன்னிக்கிற தெய்வம். அறியாம நம்ம செய்தோம், கர்த்தர் மன்னிக்கிறார். இனி உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்னும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். குடும்பத்தில் நன்மைக்கு விரும்ப தடை மாறுது. ஆமென். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவதும்
அதுதான் நமக்கு முதலாம் வாக்குத்தத்தம், அதுதான் முதலாவது கற்பனை, அதான் முதலாவது வாக்குத்தத்தம். அதனால் உண்டாகிற நன்மை, அதனால் உண்டாகிற மேன்மை தான் நமக்கு முதலாவது வாக்குத்தத்தம். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென்.